துணிலாம் காய வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து மடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மேலே போயிருந்தேன். அப்படியே பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஆரஞ்சு தோல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி வெயிலில் காய வச்சுட்டு நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, கடலை மாவு வந்துலாம் அதில் வந்து இந்த பவுடரை அரைச்சி மிக்ஸ் பண்ணிட்டா அதுவுமே இன்னும் நல்லா இருக்கும். சரி அதுதான் வந்து காய வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துணியும் மடிச்சிட்டேன். நான் வந்து துணி கீழே எடுத்துகிட்டு போய் மடிக்க மாட்டேன். அது ஒரு தனியாக வேலையெல்லாம் பண்ண மாட்டேன். மேலே அப்படியே சைட் பை சைட் காய்ஞ்சிட்டு இருக்கும்போது அதை அப்படியே எடுத்து மடிச்சிட்டேன். சரி ஈவினிங் எதனா சுட சுட செய்யலான்னு சொல்லிட்டு பச்சை பயிறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் இன்றைக்கி வந்து வடை பண்ணியிருந்தேன். அது ஒன்றுமே இல்லை, பச்சை பயிறு வந்து 6 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஊற வச்சுட்டு நம்ம நார்மலாக வடைக்கு போடுவோம் பார்த்தீங்களா, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம் இதெல்லாம் போட்டு தான் வந்து வடை தட்டி போட்டுருந்தேன். சரி குழந்தைங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வந்து வடை மாதிரி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடை பண்ணிட்டேன். அப்படியே சைட்லேயும் வந்து சுட சுட டீயும் போட்டுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த விலாக் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Thank you.